அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் 6வது பாடம் மழையும் எதிரொலியும் பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை இந்த வீடியோவில் பார்ப்போம். பக்கம் 31 வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, தந்தையும் மகனும் எங்கு சென்று கொண்டிருந்தனர்? அதோட விடை கேள்வியிலிருந்தே பதில் எடுக்கலாம். தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். இரண்டாவது வினா, சிறுவன் பேசிய போது மலை என்ன செய்தது? சிறுவன் பேசிய போது மலை எதிரொலித்தது. மூன்றாவது வினா, சிறுவன் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருந்தால் மலை என்ன சொல்லியிருக்கும்? மலையும் நான் அன்பு கொண்டவன் என்று திரும்ப சொல்லியிருக்கும். நான்காவது வினா, இக்கதையின் மூலம் தந்தை மகனுக்கு கூறிய அறிவுரையாது? இந்த பக்கத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அவனுடைய அப்பா, யாருடைய அப்பா? சிறுவனுடைய அப்பா இல்லையா? அப்படி போட்டுக்கணும். இதையெல்லாம் எதிரொலி என்று கூறுவர். ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவம் இது. நாம் தருவதையெல்லாம் அது நமக்கு திருப்பி தரும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலிதான். அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என விரும்பினால் அடுத்தவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். நீ மற்றவரிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள். நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றன்று, அது உன்னுடைய எதிரொலிதான் என்று கூறி முடித்தார் தந்தை. அடுத்து கலையும் கைவண்ணமும். வண்ணம் தீட்டி மகிழ்வோம். மரம், மேகம், மலை, அருவி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதற்கு ஏற்றா போல ஒன்றுத்துக்கும் அந்தந்த கலர் அடிங்க. உங்கள் கற்பனைக்கேற்ப வண்ணங்களை தீட்டி மகிழலாம். அடுத்து விடுகதைக்குரிய சரியான படத்தை தேர்ந்தெடுப்போமா? 1. வட்டமாய் இருந்திடுவேன், உண்ணுவதற்கே என்னை வாங்குவர், ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை, நான் யார்? 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. விடுகதைக்கு ஏற்ற விடை அது. 1 அப்பளம் வட்டமா இருக்கு. 2 தட்டு. 3வது தோசை கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல என்னை யாரும் உண்பதில்லை, ஆனா அப்பளமும் தோசையும் உண்ணக்கூடியது தான். தட்டு மட்டும் யாரும் உண்ணுவதில்லை இல்லையா? தட்டு தான் சரியான விடை. அடுத்தது உயரமாய் இருந்திடுவேன், பச்சையாடை உடுத்தி இருப்பேன், குளிர்ச்சியான தண்ணீரை கொட்டுவேன், நான் யார்? கீழே 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. மரம், கிளி, மலை இல்லையா? மரம் உயரமா இருக்கும், மலையும் உயரமா இருக்கும், ஆனா 3மே பச்சை நிறம்தான். இதுல குளிர்ச்சியான தண்ணீரை கொட்டுவேன் அப்படின்றது மலையில இருந்தா அருவி வரும் இல்லையா? அதுல மலை தான் சரியான விடை. அடுத்து நீல நிறமாய் தோன்றிடுவேன், ஓயாமல் அலைந்திடுவேன், தவழ்ந்து தவழ்ந்து வந்திடுவேன், நான் யார்? கீழே இருக்க படத்துல 3மே நீல நிறமா தான் இருக்கு. ஓயாமல் அலைந்திடுவேன் அப்படின்னும் போது கடல் தான் வரும். மேகம் தவழும் இல்லையா? தவழ்ந்து தவழ்ந்து போவோம், இருந்தாலும் ஓயாமல் அலைந்திடுவேன் அப்படின்னாக்கா அது கடல் தான் வரும். கடல் தான் சரியான விடை. அடுத்து நீ பார்த்தால் நானும் பார்ப்பேன், நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன், நீ செய்தால் நானும் செய்வேன், நான் யார்? கீழே கண்ணாடி, குழந்தை, குரங்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல கண்ணாடி தான் சரியான விடை. ஏன்னா நம்ம செய்யறது எல்லாமே அதுவும் செய்யும். பாப்பா ஒரு நேரம் செய்யாது, குரங்கும் ஒரு நேரம் செய்யாது இல்லையா? ஆனா கண்ணாடி தப்பாமல் நம்ம செய்யறத திரும்ப செய்யும். அதனால கண்ணாடி தான் சரியான விடை. அடுத்து 5 தரையிலே ஊர்ந்திடுவேன், வானத்திலே பறந்திடுவேன், கடலை தாண்டிடுவேன், மக்களை சுமந்து செல்வேன், நான் யார்? இப்போ கீழே பட்டம் கொடுத்துருக்காங்க, கொக்கு, விமானம் இல்லையா? இதுல மக்களை சுமந்து செல்வது எது? விமானம் இல்லையா? அதனால மற்ற எல்லாமே உயரதா பறக்கும், கடலையும் தாண்டும். கடலை பட்டம் தாண்டாது, கொக்கு தாண்டினாலும் மக்களை சுமந்து செல்லாது. அதனால விமானம் தான் கரெக்ட். அடுத்து மொழியோடு விளையாடு. குறிப்புகளை படி, விடையை கண்டுபிடி. முதல் வினா, 3 எழுத்து சொல். நடு எழுத்து எடுத்து விட்டால் படுக்க சொல்லும் காஞ்சிபுரம் இதனால் புகழ் பெறும். காஞ்சிபுரத்துல புகழ் பெற்றது எது? பட்டு இல்லையா? இதுல நடு எழுத்து எடுத்துட்டாக்கா படுக்கக்கூடிய சொல் வரும். அதனால பட்டு என்பது சரியான விடை. அடுத்து 4 எழுத்து சொல். முதல் 2 எழுத்து விட சொல்லும், கடை 2 எழுத்து பாட்டி சொல்வார், முதலும் கடையும் வித்தாகும். முதல் 2 எழுத்து விட சொல்லும். விட சொல்லும்னா விடுன்னு எழுதணும். கடை 2 எழுத்து பாட்டி சொல்வார். பாட்டி என்ன சொல்வார்? அப்போ கதை இல்லையா? அப்ப விடு கதை, விடுகதை. முதலும் கடையும் வித்தாகும். விடுகதைக்கு வித்தாகும், முதலும் கடையும். அடுத்தது 3 5 எழுத்து சொல். முதல் 2ம் இனிக்கும், கடைசி 3ம் பறக்கும், முதலும் கடையும் தேடும். அது என்ன?
5 எழுத்து சொல் இல்லையா? முதல் 2 இனிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேன், தேன் தான் இனிக்கும் இல்லையா? அடுத்து கடைசி 3 பறக்கும். பறக்கக்கூடியது எது? சிட்டு. தேன்லேயே சிட்டு வரும் இல்லையா? தேன் சிட்டு. அப்போ கடைசி முதலும் கடையும் தே முதலே டூ கடைசி இல்லையா? அப்போ தேவும் டூவும் தேடும்னு வந்திருக்கு இல்லையா? தேடு. அதுதான் முதலும் கடையும் தேடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான விடை தேன் சிட்டு இல்லையா? அறிந்து கொள்வோம். கீழே அறிந்து கொள்வோம் பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, உலகின் மிக உயரமான சிகரம் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட். தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி. உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் உள்ள இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் தான் உயரமான சிகரமா. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் ஆனைமுடி, ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி. பாடத்தை நல்லா வாசிங்க. நன்றி, வணக்கம்.